ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்னமோ சண்டே லேசி vlog-ஆ ஒன்று பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போகாது. சண்டே தான் ரொம்ப ஒர்க் இருக்கும். அண்ட் சண்டே எப்போவுமே வந்து ஏர்லி மார்னிங் வந்து நான் கஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ காலைல எழுந்தோடனே லைட்டாக நட்ஸ் சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா நான் முன்னாடியிலேருந்தே சொல்லியிருக்கேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சண்டே இஸ் ஃபார் காஃபி அப்படின்னு. நான் முன்னாடி ஒரு vlogல சொல்லியிருந்தேன், இப்போல்லாம் பால்கனியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்டாக ரியாலிட்டி பார்த்திங்கன்னா பால்கனி பக்கமே போகிறது கிடையாது. செடிக்கு தண்ணி ஊற்றுறதோடு சரி, ஏன்னா அவ்வளோ வெயில் கொளுத்துது, நிற்கவே முடிய மாட்டேங்குது. பால்கனியில் அனல் தான் அடிக்குது. வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி பயங்கர அனல். ஸோ அதனால் பால்கனி பக்கமே போகிறது கிடையாது. எனக்கும் ஆசை தான் காஃபியெல்லாம் பால்கனியில் நின்று அப்படியே ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே குடிக்கணும் அப்படின்னு. பட் ரியாலிட்டி அதுக்கு வழி விடுறதே கிடையாது. அண்ட் காஸ்டியூம் சேஞ்ச் எனக்கு வந்து வீடியோவில் நைட்டியில் இருக்கிறது கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் வீட்டில் நைட்டி தான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் வந்து ட்ரெஸ் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டிஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டேன். பட் இது எவ்வளோ கம்ஃபர்டபுளான டிஷர்ட்டாக இருந்தாலும் இந்த குக் பண்ணும் போது பயங்கரமாக வேர்த்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் நைட்டிக்கே வந்து மாறிட்டேன். அண்ட் உங்களுக்கே தெரியும் சண்டே அப்படின்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து இட்லி கறி குழம்பு தான். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. 2 பேருக்குமே அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. நானும் மாவு அரைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நடுவில் நிறைய ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. ஏதோ பிளான் பண்ணாத ஒர்க்லாம் திடீர்னு ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதில் வந்து என்னால் மாவு வந்து அரைக்கவே முடியல. அதனால் வந்து நான் இட்லி ஊற்றுறதையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த சண்டே மார்னிங் இட்லி அண்ட் கறி குழம்பு. ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து ஃபில் பண்ணிடணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே எல்லாத்துக்குமே லீவ், எக்ஸசைஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா நிறைய டைம் எடுக்கும் சண்டே இந்த நான்வெஜ் சமைக்கிறது. எஸ்பெஷலி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அண்ட் மதியம் நான் வந்து பிரியாணியும் வந்து வீட்டில் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 2த்துக்கும் சேர்த்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மிக்சியில் போட்டு அரையும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சோன்னா கரெக்டாக பேஸ்ட் மாதிரி வராது. ஸோ அதனால் அந்த ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டுருந்தது. அண்ட் எனக்கு சமைக்கிறதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு. அதனால் ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். நான் இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அந்த பக்கம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணுவாங்க. கறி குழம்புக்கு என்னமோ இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி தான், பட் அது என்னமோ ரொம்ப பெரிய ஒர்க் மாதிரியே இருக்கும். அண்ட் இன்றைக்கும் வந்து நான் மாவு அரைக்கலை, பட் கடையில் தான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி வெளியே கடையில் வாங்குகிற மாவே பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா அதில் தோசை நல்லா வருமே தவிர இட்லி நல்லா வராது. அண்ட் நமக்கும் நிறைய தாட்ஸ், இது எப்படி அரைப்பாங்களோ, க்ளீனாக அரைப்பாங்களோ அப்படி தான் தோணும். பட் இப்போ வந்து எனக்கு வந்து இட்லி கறி குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு வாங்கிட்டு வந்தேன். இந்த மாவு கொஞ்சம் நல்லா இருக்குது, இட்லி நல்லாவே வருது. ஆக்சுவலாக தோசையை விட இதில் இட்லி நல்லா வருது. அதனால சப்போஸ் இப்போ அர்ஜென்ட்டாக ஏதாவது இட்லி சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாவை வாங்கிடுறது. இன்னொன்று ஐடி மாவு ஒன்று இருக்கும், அதுலேயும் சூப்பராக வரும். பட் இங்கே ஐடி வந்து கிடைக்கிறது இல்லை. பாலாஜின்னு ஒரு மாவு கிடைக்கிது, அது ரொம்பவே நல்லாயிருக்கு. சண்டே என்னமோ எல்லாத்துக்கும் லீவ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுந்துக்கலாம், லேட்டாக எல்லாமே பண்ணலான்னு தோணும். பட் நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து சண்டே பொதுவாகவே வந்து ஒர்க் ஜாஸ்தி தான். மற்ற எல்லா வேலைக்கும் லீவ் இருந்தால் கூட இந்த வீட்டு வேலைக்கு வந்து லீவே கிடையாது. அன்றைக்கி தான் பயங்கரமாக வந்து கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அவ்வளோ வேலை இருக்கும்.
ஃபைனலி ஆஃப்டர் ஸோ மெனி வீக்ஸ் எங்களோட கிரேவிங்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இது எப்போவுமே வார வாரம் நான் வந்து பண்ணிவிடுவேன். பட் ஒரு 4 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் செஞ்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேயே வந்து டிவியை போட்டுருவோம். எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன்லாம் கிடையாது, டிஷ் எதுவுமே கிடையாது. ஒய்ஃபை வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். அண்ட் எனக்கும் ஒய்ஃபை தேவைப்படும். ஸோ அதில் வர இந்த ஹாட்ஸ்டார் கனெக்ஷன், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ஷன் தான் வச்சுருக்கோம். ஸோ சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஓடுறது வந்து ஹாட்ஸ்டார் தான். ஹாட்ஸ்டாரில் வந்து ஜோடி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு நீயா நானா பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷோஸ்லாம் கொஞ்சம் வந்து பார்ப்போம், ஃபேவரட் ஷோஸ். அதில் வந்து இன்றைக்கி வந்து நீயா நானா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஹஸ்பண்ட் நோட் பண்ணுறது என்ன, சாப்பிடும் போது டான்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே உன்னிப்பாக நோட் பண்ணுவாங்க. ஸோ நீயா நானா கேட்டுக்கிட்டே கேஷுவலாக சாப்பிட்றலாம், இல்லைனா சாப்பாட்டில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஷோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காலையிலேயே அன்றைக்கி நீயா நானா போட்டாச்சு. அண்ட் அன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சண்டேனா கிச்சன் கண்டிப்பாக நாஸ்தியாக தான் ஆகும். ஏன்னா நான்வெஜ் சமைக்கிறோன்ற பேரில் அவசரமாக சமைச்சு எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கும். பட் ஒரே ஒரு சின்ன டிப், ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது, இந்த கிச்சனில் இருக்க வெசல்ஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிடுறது. நான் அகெயின் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா சுத்தமாக முடியல. ஸோ இப்போ வந்து நான் லஞ்ச் குக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் கூட வந்து சுவரொட்டி செஞ்சுருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கரெக்டாக தான் இருக்குது, பட் ஸ்டில் வேணுன்றதுக்காக சுவரொட்டி அண்ட் சிக்கன் பிரியாணி. அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. சுவரொட்டி ஏன் வந்து தட்டில் இருக்குன்னா, ஒரே கடாயில் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுவரொட்டி செஞ்சு எடுத்து தட்டில் வச்சுட்டு, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, எப்படியும் அது இப்போ காலி ஆகிடும். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மீன் வறுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான் நினைக்கிறேன், ஒரே பாத்திரத்தை வந்து ரீயூஸ் பண்ணுறது. ஏன்னா அப்புறம் பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும், அப்புறம் நமக்கு தான் வேலை. குக் பண்ணி முடிச்சுட்டு ஒரேடியாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும், இல்லைனா வந்து அது ரொம்ப நாஸ்தி ஆகிடும். ஸோ இருக்கிற மசாலாஸ்லாம், எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எல்லாம் எல்லா டப்பாவில் போட்டு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சாச்சு. என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா, காலையில் எழுந்த உடனே என்னோடய எக்ஸசைஸ், இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறம் வீடை பெருக்கிறது, பெட்டை நீட் பண்ணுறது, எல்லா பொருளையும் வந்து அந்தந்த இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் டேவே. பட் சண்டேன்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தலைகீழ மாறிடும். ஃபுட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, இங்கேயும் சரி அப்படி தான் இருக்குது. ஏன்னா சண்டே கொஞ்சம் லேட்டாக ஆகிடும் ஆல்ரெடி. ஸோ அதனால் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை சமைச்சு சாப்பிடணும். அண்ட் இன்றைக்கி இதெல்லாம் வாங்கணும். நான்வெஜ் வாங்குறது வந்து பெரிய வேலை, போய் க்யூவில் நின்று வாங்குறது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வரத்துக்கே லேட் ஆகிடும். வந்த உடனே டக்குன்னு குக் பண்ணி சமைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். அண்ட் இந்த நான்வெஜ் என்னவோ குக் பண்ணுறது ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும், பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் டைம் தான் ரொம்ப அதிகமாக எடுக்கும். வெஜ் குக் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம், ஏன்னா டேஸ்ட் நம்ம நினச்ச மாதிரி அச்சீவ் பண்ண முடியாது, பட் அதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் கம்மியாக இருக்கும். அதனால தான் வீக் டேஸில் வந்து கொஞ்சம் வந்து டைம் ஜாஸ்தியாக இருக்காமல் இருக்கும். பட் இந்த சண்டே மட்டும் குக்கிங்லேயே போயிடும், மற்ற வேலைக்கு வந்து டைமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி காலையில் பெட்டை சரி பண்ணவே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து பெட்டை சரி பண்ணுறதுக்கு மதியம் 1 மணி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டா ஒரு வேலை முடியும் அப்படின்னு தான் தோணும். பட் இப்போ இந்த சம்மரில் எஸ்பெஷலி சண்டேஸில் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தா தான் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகும். இல்லை அப்படின்னா குளித்தா மாதிரியே இருக்காது, அகெயின் குளிக்கணும் போல தான் இருக்கும். அண்ட்
குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா செம்ம சர்ப்ரைசிங். நான் காலையில் தான் சொல்லியிருந்தேன் இந்த பால்கனி பக்கம் வரவே பிடிக்கல அப்படின்னு. பட் ஈவினிங் பார்த்தா அப்படியே டோட்டல் ஆப்போசிட் செம்மையாக இருந்தது வெதர் அன்னைக்கு. ஆக்சுவலாக மணி 3 தான் ஆகுது. ஆனால் என்னமோ ஒரு 6 மணி போல் ஃபீல் ஆச்சு அப்போ. அண்ட் தெரியாதனமாக ரொம்ப வேர்வை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹேர் வாஷ் வேறு பண்ணேன், லெமன் ஜூஸ் வேறு குடித்தேன். இது வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. இந்த சண்டே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே சண்டேனால எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னா, நிறைய ஒர்க் இருக்கும், ரொம்ப வேர்வையாக இருக்கும், ரொம்ப வெக்கையாக இருக்கும், அப்படி தான் தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. பட் டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நல்ல மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நடுவில் ஒரு டே வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு அன்றைக்கி. அண்ட் நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை ரீசெண்டாக வந்து ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேரை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் அந்த ரீலில் ஷேர் பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் என் ஒர்க் வந்து நான் பயங்கரமாக பிளான் பண்ணி பண்ணுவேன். இப்போ எவ்வளோ பிளான் பண்ணாலும் பிளான் பண்ண மாதிரி போக மாட்டேங்குது. இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஒர்க்கில் வந்து ஒரு சிலதெல்லாம் நான் பிளான் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த ரீல் போடணும், இந்த டிப்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி. பட் இப்போலாம் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே போகிறது கிடையாது. பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது அண்ட் எனக்கு அந்த மூடும் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உட்காந்தது தான். ஸோ ஒரு மந்த்துக்கு எப்போவுமே பிளான் பண்ணுவேன். பட் ஒரு 1 வீக்குக்கு ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணால் தான் அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் அன்றைக்கி உட்காந்தேன். கொஞ்சம் கிளைமேட்லாம் நல்லா இருந்ததுனால ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆனவுடனே ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் கிடச்சிது அன்றைக்கி. ஸோ நான் எப்போவுமே எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வர ஐடியாஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்குவேன். லைக் ரீல்ஸில் இந்தந்த ஐடியாஸ் இருக்குது, யூடியூப் வ்ளாக் இந்தந்த ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்குவேன். அதே ஐடியாஸை ஒரு டைரியிலையும் நோட் பண்ணிக்குவேன். ஏன் 2 இடத்துலையுமே நோட் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் என்கிட்ட லேப்டாப் இருக்கும், சம்டைம்ஸ் டைரி இருக்கும். ஸோ அதனால் வந்து சேஃப்டிக்கு 2 இடத்துலையும் நோட் பண்ணிப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பிளான் நான் வந்து போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ தட் எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இல்லை குடிச்சிக்கிட்டே பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னோடனே லைட்டாக ப்ரெட் டோஸ்ட் வந்து போட்டு வந்திருந்தாங்க. ஐ நோ ப்ரெட் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, பட் எனக்கு அப்பா அதுதான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இட்லி தோசையும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ லைட்டாக காலையில் ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டேன்னா இப்போ ஒரு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டேன். அதோடு வந்து அன்றைக்கி ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் கூடவே ஒரு கிளாஸ் வந்து பாதாம் பால். அண்ட் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் ரொம்ப நேரமாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், மாம்பழம் சாப்பிட்லான்னு. ஃபர்ஸ்ட் மாம்பழம் நாங்கள் வாங்கினது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்த சீசனுக்கு வந்து இவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மாம்பழமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் மாம்பழத்தை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க, புட்டிங், அதுக்கப்புறம் வந்து சாகோ, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் வந்து இந்த சீசனில் வந்து கிடைக்கிறதே அபூர்வம் மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம். ஏன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தியே இல்லை. ஸோ அதனால் அதை வந்து பழமாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போய் அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மாம்பழமும் கிடைக்காது அண்ட் அந்த டெசர்ட் சாப்பிட்ட ஃபீலும் இருக்காது. அதனால் பழமாகவே சாப்பிட்றணும். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. அண்ட்
லக்கிலி நாங்கள் வாங்கின பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே மாம்பழம் வந்து லேட்டாக வர்றது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னாடி வர்றது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப கம்மியாக சல்லுன்னு இருக்கும். ஸோ அந்த டவுட்டில் தான் வாங்கினோம். பட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மாம்பழம்னு வந்துட்டால் எனக்கு பங்கு வந்து கரெக்டாக பிரிக்கணும். மற்ற ஃபுட்னா கூட நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். பட் மாம்பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். அதனால பங்கு கரெக்டாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. அண்ட் காலையில் சண்டே எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ஈவினிங். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன தான் மழை பெஞ்சாலும் உள்ள அனல் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணால் தான் படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய லேப்டாப், என்னோடய டைரி எல்லாத்தையும் கடை பரப்பி வச்சுருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சாச்சு. அண்ட் எஸ், ஐ எம் டன் ஃபார் த டே. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து 2 பேரும் வந்து ரீல்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏதாவது டிஎம்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் 2 பேரும் கொஞ்சம் நேரம் கதை பேசுவோம். 2 பேரும் நிறைய ரீல்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இப்படி தான் போகும். இதுதான் எங்களோட சண்டே ரொட்டீனாக இருக்கும். ஒரு சில நாள் ஒரு சில வேலைகள் வேறு மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக தான் எனக்கே இருந்துச்சு. Hope you guys like this video. இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். Bye.